பயங்கர க்ரௌடராக இருக்குது வால்பாறை. செக்கிங்கா? இதுதான் டேம் போல். அப்பா எவ்வளோ பெருசு! செம்ம பெருசாக இருக்கு. ஸோ ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து 45 கிலோமீட்டர்ஸா சம்திங் நினைக்கிறேன் மேலே. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே காசுலாம் பே பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. நார்மலாக யூஸ்வலாக எல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் அப்படின்னு பார்த்தா என்ட்ரி ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தருக்கு 30, அப்புறம் வண்டிக்கு 20, மொத்தம் 50 ரூபா. சூப்பராக இருக்கு. ஆனால் ரோடு மேலே ஆட்டிங்க அப்போ மேலே போகணுமா? ஈவினிங் டைம் ஹில் ஏறுறது வந்து ஒரு மஜாவான வைப்பு, செமையாக இருக்கும். வால்பாறை 38 கிலோமீட்டர் தானா? ஒரு கல்லுலேயும் ஒரு மாதிரி போட்டிருக்கு. பைக்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வால்பாறையில். ஓ மை காட், என்னமா இருக்கு! இது பயங்கர திக் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன் வால்பாறை. லைக் எங்கே பார்த்தாலும் மரமாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு. இதுங்க என்ன நடு ரோட்டில் நிற்கிதுங்க. ஜாலியாக நடு ரோட்டில் படுத்துருக்குது. ஆல்டோ ஏற மாட்டேந்து. பைக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஏறுது. ஐ மீன் அந்த மொமெண்டம் இருந்துச்சுன்னா ஏறிடும், நின்றுட்டோன்னா அப்படியே நின்றோம். மோஜோ இந்த ஹில் ஸ்டேஷனே வித்தியாசமாக இருக்குது. மேலே வந்தால் ஹைவே மாதிரி ரோடு பெருசாக இருந்தது ஒரு லைனில். கோப்ரோ சனியாக அப்பன்னு பார்த்தா ஆன் ஆக மாட்டேன்ருச்சு.
ஹெல்மெட்டே இல்லாமல் வந்தாங்க மேலே. மிஸ்டர் பாரு. ஏய் கோட்டை தாண்டி வரானுங்கடோ. ஐயோ யோ யோ. சீக்கிரமாக வந்திருந்தா இந்த மாதிரி மிஸ்ட் இருந்திருக்குமான்னு தெரில. லேட்டாக வந்ததுனால ஈவினிங் டைம்ன்றதுனால இந்த சைடு சரியான மிஸ்ட் இருக்குது. நிறையா பைக்ஸு இங்கே வால்பாறையில். இவ்வளோ பைக்ஸ்லாம் நான் எந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் ஏறும்போதெல்லாம் பார்த்ததில்ல. கொடைக்கானல், மூணார், ஊட்டி எங்கே போனாலும் இவ்வளோ பைக்லாம் வராது. கார் தான் ப்ரைமரியாக நிறையா வரும். பைக் யாராவது அப்பப்போ வந்துட்டு போவாங்க. இங்கே பைக் வந்துகிட்டே இருக்குது. தலைவன் என்னையும் கீழே தலை பார்த்துட்டான். எப்படி இருக்கு பாருங்க. பா யூ 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 யூ. சுத்தமாக தெரில அந்த மாதிரி மிஸ்ட்டு. தண்ணி செலப்புன்னு அடித்தாலே ஷூக்குள்ளே தண்ணி போகும். மழைக்கெலாம் தண்ணி போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ரோட்டில் கிடக்கிற தண்ணியை ஏற்றிட்டோன்னா அந்த தண்ணி தான் உள்ளே போகுது. மழைக்கெலாம் ஓரளவுக்கு இந்த ஷூவே தாங்குது. நான் பார்த்ததுலேயே ஹையஸ்ட்டு மிஸ்டாக இதாக தான் இருக்கணும். அதுவும் இவ்வளோ நேரம் இல்லைனா ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு போவோம். இவ்வளோ ப்ரொலாங்டாக இவ்வளோ நேரத்துக்கு வந்து இங்கே தான் இவ்வளோ மிஸ்ட் இருக்குது. வந்து விட்டான் வால்பாறை டீ எஸ்டேட்ஸ். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ்ட்டு போயிடுச்சு. இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். போய்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ ஹைட்டு தான் தெரிலையே. போஸ்ட் ஆஃபீஸ், வால்பாறை போஸ்ட் ஆஃபீஸ் செம்மையாக இருந்துச்சு ரோடு. பா என்ன மிஸ்ட்டு. வால்பாறை ஸ்ட்ரெச் இதுதான். ஹிமாலயன் 450. ஃபோட்டோ இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். எப்படி
மழை சோழியை பெருக்கி விட்டுருவானோ இன்னைக்கு வால்பாறை நம்மளை. என்ன மழை இது, ஒன்றுமே தெரில. அப்படியே சொர்க்கத்தில் உள்ளது போல் உண்டு, சொர்க்கத்தில் உள்ளது போல் உண்டு. பட் ஆனால் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரில. அப்படி கிட்ட வந்தால் தான் தெரியுது, ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு வந்தால் தான் தெரியுது. ரூம் வேறு புக் பண்ணல. எங்கே போய் இந்த மலையில் நாங்கள் ரூம் பார்க்க போகிறோமோ தெரில. இது என்ன ப்ரோ இறங்கிட்டு இருக்கு? இப்படி தானே, இப்படி தான் போகணுமா? இல்லை இறங்கிட்டு இருக்குன்னு கேட்கேன். போகலாம் போகலாம், நின்று ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உம்மால என்னடா அது, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ரைடாக மாறிடுச்சே. மலை ஒரு மலை ஏறி இறங்குது. இது ஒரு வேளை வால்பாறை கீழே தான் இருக்கும். மழை வெளுத்து வாங்குது. ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா ஃபுல்லாக தண்ணின்றதுனால பிரேக்கும் அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 100% பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி 50-50 மாதிரி தான் இருக்குது. மலை ஏறி இறங்கணுமா, இப்போ மறுபடியும் ஏறுறோம். நல்ல வேளை வால்பாறையை பற்றி எதுவும் வீடியோலாம் பார்க்கல, அதனால் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரே டயரு கிளச்சு எல்லாம் பேர்ன் ஆன வாடையாக வருது. சண்டை போட்டிருக்கானுங்க போல. ஒரு 1/4 மணி நேரம் இந்த மழை கருணை காட்ட மாட்டேங்குது, வச்சு சாத்துது நாங்கள் கிளம்புனதுலேருந்து. வால்பாறை 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஐயோயோயோயோயோ என்ன சொல்கிறதே தெரில எனக்கு. அடி பிரிச்சுட்டான் வச்சு எங்களை. செம பெரிய ஊர் போலையே வால்பாறை. இப்போ தான் ஒரு லாங் ஷாட் பார்த்தேன். அங்கேருந்து நிறைய
கொடைக்கானல் ஊட்டி மாதிரி நான் ஏதோ சின்ன ஊருன்னு நினச்சிட்டேன், பார்த்தா செம பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க அப்பா. ம் ம் அங்கே வேணா நிப்பாட்டலாம்ங்களா? என்ன ரேட் ப்ரோ வரும்? ஒரு 1500 அந்த மாதிரி பார்க்குறோம். 3 பேர். இதுலையா பைக் எங்கே ப்ரோ விடலாம்? சரி பார்த்துட்டு வரோம். பார்ப்போம். ஒரு நிமிஷம் ப்ரோ, அவங்க வரட்டும். பைக் இங்கே தான் விட முடியுமா ப்ரோ? சேஃப் தானா? ஆமாம், நீங்கள் நின்னீங்களே அதுவா? சரி நான் பார்க்க. வேறு ரூம் ஏதாவது இருக்கா? இதுக்கும் கீழே தான் இருக்கும் மேல். ஏன்னா வண்டி கொஞ்சம் சேஃபாக விடணும்னு பார்க்குறோம். எங்கே இருக்கு? தூரமா? அப்படியா? இது எவ்வளோ? 1500. சரி ப்ரோ, நாங்கள் பார்த்துட்டு வரோம். ம் என்னடா ஹில் ஸ்டேஷனில் ஃபஸ்ட் டைம் ஆட்டோ பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு டீ கடையில் நின்று மேப்பில் ரூம் பார்க்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு டீ கடைக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ க்ரீன் ஹில் அப்படின்னு ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் எங்கள் பட்ஜெட்டில் இருந்தது, அதான் போயிட்டு பார்க்கலான்ட்டு போகிறோம். இதானே க்ரீன் ஹில் ஹோட்டல். போகிற வண்டி போகிறக்கு வந்து கொஞ்சம் இழப்பு விடுனா 3 டிரைவர் வெளியே போயிட்டாங்க. அண்ணா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமாண்ணா 3 பேருக்கு? 3 பேருக்கு. என்னண்ணா? பேச்சுலர்ஸ். பேச்சுலர்ஸ். அதுவும் காட்டுங்க. அந்த அது ரெண்டுமே காட்டுங்க. ஸோ ரூம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. 1900.